தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தம்முடைய பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த வருடத்தினுடைய கடைசி ஆராதனை காண செய்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த வருடம் முழுவதும் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து குறைவில்லாமல் நம்மை நடத்தினாரே, அந்த தேவனை நன்றியுள்ள இதயத்தோடு கூட நாம் நன்றி சொல்லி கர்த்தரை துதிக்கிற மனுஷராய் நாம் மாறுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வருஷத்திலே நம்மை விட நல்லவர்கள், நம்மை விட பரிசுத்தவான்கள், நம்மை விட ஜெபிக்கிறவர்கள் அநேகர் கர்த்தருடைய பாதத்திலே மகிமையில் போய் சேர்ந்து விட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் நம்மேல் வைத்த இரக்கத்தினாலே சுகத்தை, பலனை, ஜீவனை தந்து இந்த வருஷ கடைசியை காண உதவி செய்த கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கிற நாம் தேவன் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து, தேவன் பாராட்டின கிருபைகள் எல்லாம் நினைத்து, தேவன் உங்களையும் என்னையும் நடத்தி வந்த வழிகள் எல்லாம் நினைத்து, தேவன் நமக்கு செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து, ஆண்டவரே இதற்கு நான் தகுதியா என்று நாம் நன்றி நிறைந்த இதயத்தோடு கர்த்தரை துதிக்கிற மனுஷராய் நாம் மாறுவோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் எல்லாம் நினைத்து நன்றி சொல்லுகிற மனுஷராய் நாம் மாறுவோம். கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி வாரத்திலேயும் கூட சுத்திகரிப்புக்கு ஏற்ற நம்மை சீர்படுத்த, நம்மை ஸ்திரப்படுத்தக்கூடிய நல்ல வார்த்தைகளை, நாம் சுத்திகரிப்பின் செய்தியை நாம் கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. அவருக்கே எல்லா கன மகிமையும் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் செய்திருக்கிற உபகாரங்களை ஒரு விசை கூட நினைத்தவர்களாய் நன்றி சொல்லலாமா, துதிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சென்ற நாளெல்லாம் கருத்துடன் காத்த நாதனை துதி மனமே. சென்ற நாளெல்லாம் கருத்துடன் காத்த நாதனை துதி மனமே. நாளுக்கு நாளாய் செய்பல நன்மைக்காய் நாதனை துதி மனமே. நாளுக்கு நாளாய் செய்பல நன்மைக்காய் நாதனை துதி மனமே. நீடொழி காலமா சாலேமில் வாழ்ந்திட தேவனை துதி மனமே. பாடிய பரனை துதி மனமே, துதி மனமே, கொண்டாடி துதி தினமே. பாடிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். இந்த கடைசி நிமிஷத்திலும் கூட நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தந்து, வேண்டுதல்களை கேட்டு, விண்ணப்பத்திற்கு பதில் தந்து நம்மை ஜெயமாய் நடத்தின கர்த்தரை நன்றியுள்ளவர்களாய், நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிற மனுஷராய் நாம் மாறுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வருஷத்தினுடைய கடைசி ஆராதனையிலே ஒரு சுத்திகரிப்பின் செய்தியை நாம் கேட்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். புக் ஆஃப் டேனியல் சாப்டர் 5 verse 27. தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறையாய் காணப்பட்டாய் என்றும். தராசிலே நிறுக்கப்பட்டு குறையாய் காணப்பட்டாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தருடைய கையில் ஒரு தராசு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் கர்த்தர் நம்மை நிறுத்து பார்க்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 5ஆம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சாருடைய மகன் பெல்ஷாத்சார் என்னும் ராஜா, பெல்ஷாத்சார் என்னும் ராஜா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனை குறித்து இங்கே படிக்கிறோம். அவன் எருசலேமிலிருந்து கொண்டு வந்த பரிசுத்த பாத்திரத்திலே அவனும் தன் மறுமனையாட்டிகளும் ராஜஸ்திரிகளும் எல்லாரும் அவன் குடித்து கொண்டிருக்கிற போது ஒரு கையிருப்பு அவனுக்கு எழுதினது. மெனே மெனே தெக்கேல் உற்பாசின். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெக்கேல் என்பதற்கு தராசில் நிற்கப்பட்டு குறையாய் காணப்பட்டாய். ஆம் பிரியமானவர்களே, ஒரு பெரிய ராஜா, பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய தலைவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பரிசுத்த கேடு உண்டாக்கின போது, பரிசுத்த பாத்திரத்தை தீட்டுப்படுத்தின போது, தேவாலயத்தின் பனிமுட்டுகளிலே
திராட்சரசத்தை வார்த்து அவன் தானும் தன் மறுமனையாட்டிகளும் தன்னுடைய பிரபுக்கள் எல்லாரும் குடிக்கிற வேளையிலே கர்த்தர் அவனை குறித்து சொன்ன வார்த்தையை தான் இங்கே வாசிக்கிறோம். தராசிலே நெருக்கப்பட்டு குறையாய் காணப்பட்டாய். இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கிற உங்களையும் என்னையும் தராசிலே நிறுத்தி ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் நோக்கி பார்ப்போமாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய கையில் ஒரு தராசு இருக்கிறதை நாம் நினைவு கூற வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 40ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது அதில் 12வது வசனத்திலே கர்த்தருடைய கையில் இருக்கிற தராசை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோளாலும் மலைகளை தராசாலும் நிறுத்துகிறவர் யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மலைகளையே தராசினால் நிறுத்தக்கூடிய ஒரு வல்லமையுள்ள தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தண்ணீரை கைப்பிடியினால் அளக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானத்தை ஜானளவாய் பிரமாணிக்கிறவர். பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி வைக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, பர்வதங்களை துலாக்கோலாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மலைகளை தராசாலும் நிறுத்துகிறவர். கர்த்தருடைய கையில் ஒரு தராசு இருக்கிறதை நாம் இங்கே படிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, சில நேரங்களில் முழு பர்வதங்களையும் இமயமலையையே தராசால நிறுத்துவாரானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மேற்கு தொடர்ச்சி மலையையே தராசால நிறுத்துவாரானால், உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய மலைகளையே, ஆல்ப்ஸ் தேசத்து மலைகளை தராசால், முழு உலகத்தில் இருக்கிற மலைகளெல்லாம் தராசால நிறுத்துவாரானால், அருமையான மனுஷனே, உன்னையும் என்னையும் கூட கர்த்தர் தம்முடைய தராசில் ஏற்றி வைக்க, தராசில் நிறுத்து பார்க்க விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தராசில் நிறுத்தும் போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், அதை தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஒரு பக்கம் தேவன், இன்னொரு பக்கம் நம்மை நிறுத்தினார். குறைவுள்ளவர்களாக இருந்து அவனுடைய ராஜ்யத்தை முற்றிட பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை தேவன் செய்த நன்மைகளையும் நம்மையும் நம்முடைய ஜீவியத்தையும் ஒரு பக்கம் தராசில் நிறுத்தி கர்த்தர் நமக்கு செய்த கர்த்தரை ஒரு பக்கம் நிறுத்தினால், நாம் குறைவுள்ளவர்களாக இருந்தால் அந்த பெல்ஷாத்சார் அவனை ராஜ்யபாரத்திலிருந்து நீக்கி போட்டது போல தேவன் உங்களை என்னையும் தள்ளிவிடக்கூடாது. இந்த காலை வேளையில் இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்களும் நானும் நாம் குறைவுள்ளவர்களாக இருப்போமானால் கர்த்தரை நோக்கி அபயமிடும். ஆண்டவரே எனக்கு மன்னியும், ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே என் குறைவை மன்னியும், என் குறைகள் எல்லாம் மாற்றும் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் இயேசுவிடத்தில் வந்தான். ஆண்டவரே நித்திய ஜீவனை சுந்தரிக்க நான் என்ன செய்யணும்? கற்பனைகளை கைக்கொள். ஆண்டவரே சிறு வயதிலிருந்தே அந்த கற்பனைகள் எல்லாம் நான் கை கொண்டிருக்கிறேன். அப்படியானால் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா. அவன் மிகுந்த ஆஸ்திக்காரனாய் இருந்தபடினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் துக்கத்தோடு போய்விட்டான். உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசு சபையை பார்த்து சொல்லுகிறார், 9 நல்ல காரியங்களை பார்த்துட்டு உன் பேரில் ஒரு குறை உண்டு என்று சொல்லுகிறார். குறை இருக்குமானால் இந்த வருஷ கடைசி ஆராதனையில் நீங்களும் நானும் கர்த்தருடைய பாதத்தில் நம்மை சமர்ப்பிப்போம். கர்த்தருடைய பாதத்தில் நாம் விழுவோம். ஆண்டவரே எனக்கு மன்னியும், என் குறைவை மன்னியும் என்று ஒரு ஒப்புதலுக்கு நேராய் திரும்புவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்துக்கு நேராய் திரும்புவோம். முதலாவது பக்தனாகிய யோபு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தன்னை தராசில் நிறுத்த தன்னை ஒப்பு கொடுக்கிறான். யோபின் புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 31 verse 6, சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்தி என் உத்தமத்தை அறிவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு நியாயப்பிரமாண காலத்து மனுஷன், பரிசுத்தாவி பெறாத மனசன், மனசாட்சியின் மன்னிக்கணும், மனசாட்சியின் காலத்தில் ஜீவித்த பரிசுத்தவான். அவன் சொல்லுகிறான், என் உத்தமத்தை கர்த்தர் தராசில நிறுத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் என்னை நிறுத்துவாராக, தராசில நிறுத்துவாராக, என் உத்தமத்தை கர்த்தர் அறிவாராக என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்தட்டும், என் உத்தமத்தை கர்த்தர் அறியட்டும். தன்னையே தராசில நிறுத்தி தேவனை பார்த்து சொல்லுகிறான், என் உத்தமத்தை பாரும் ஆண்டவரே, என் உத்தமத்தை பாரும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலே தன்னுடைய சரீரம் முழுவதையும்
இந்த அதிகாரம் முழுவதையும் படிக்கும்போது சரீரம் முழுவதையும் தராசில் வைக்கிறான். முதலாவது வசனத்திலே 31:1 ஜோப், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி? கர்த்தர் ஸ்தோத்திரம். என் உடன்படிக்கையில் நான் உண்மையாயிருந்தேன், என் கண்களின் பார்வையில் உண்மையாயிருந்தேன், நான் நினைவில் என் மை தாட்ஸ் என்ற நினைவில் நான் உண்மையாயிருந்தேன், உத்தமமாயிருந்தேன் என்று தன்னை குறித்து சொல்லுகிறான். 7வது வசனத்தை படிக்கும்போது, என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டது உண்டானால். கர்த்தர் ஸ்தோத்திரம். முதலாவது இரண்டாவது தன் நடைகளை வைக்கிறான். கண்கள் மட்டுமல்ல, நடைகள். இரண்டாவது கைகளை காண்பிக்கிறான். என் கையில் ஏதாகிலும் மாசு இருந்தால், கர்த்தர் ஸ்தோத்திரம், அப்படியானால் என் உத்தமம், என் கண்கள் உத்தமமாயிருக்கிறது, என்னுடைய நடைகள் உத்தமமாயிருக்கிறது, என்னுடைய கைகள் உத்தமமாயிருக்கிறது, எந்த மாசு மருவும் என் கையில் இல்லை. எவ்வளோ பயமாக இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்களும் நானும் எத்தனை பேர் சொல்ல முடியும், என் உத்தமத்தை நிறுத்து பாரும் ஆண்டவரே, என் கைகளை நிறுத்து பாரும் ஆண்டவரே, என் கால்களை நிறுத்து பாரும் ஆண்டவரே, என் கண்களை நிறுத்து பாரும் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களிலும் என்னிலும் எத்தனை பேர் என் கண்களில் ஒரு குறைவும் இல்லை, என் பார்வை செம்மையாக இருந்தது, என்னுடைய சிந்தை செம்மையாக இருந்தது, என் கைகள் செம்மையாக இருந்தது, அந்நிய பொருட்கள் என் கையில் இல்லை, மாசு என்னிடத்தில் இல்லை. எத்தனை பேர் இந்த வருஷ கடைசியில் நாம் சொல்ல முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயப்படுவோம், கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, குறைவுள்ளவனாயிருக்கிறேன், என்னை தள்ளிவிடாது ஆண்டவரே என்று தேவனை நோக்கி புலம்புவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் தன்னுடைய உத்தமத்தை குறித்து நிறைய அவன் சொல்லிக்கொண்டே போகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9வது வசனத்திலே, என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால் என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக. அப்படியானால் அயலானுடைய வாசலை நான் அநியாயமாய் மிதித்ததில்லை, கேடான சிந்தையோடு நினைத்ததில்லை, வேறொருவனுடைய மனைவியை நான் இச்சையோடு பார்த்ததில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வாசலை நான் எந்த மாம்சமான அன்புள்ள மனுஷன் மேல் மயங்கி போகலை. வாட் அ வண்டர்ஃபுல் லைஃப். எவ்வளோ தைரியமாய் சொல்லுகிறான். எத்தனை பேர் இன்றைக்கு நம்ம சொல்ல முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னிலே குறைவு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்டுபிடிப்போம். அதோடு மாத்திரமல்ல, 13வது வசனத்தில் அவன் சொல்லும்போது, என் வேலைக்காரரானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோடு வழக்காடும் போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணி இருந்தால், என் அற்பமானவர்களோ மேன்மையானவர்களோ பெரியவர்களோ சிறியவர்களோ யாருடைய நியாயத்தை ஆகிலும் நான் அசட்டையாய் செய்திருந்தால், யாரையுமே நான் டிஸ்பைஸ் பண்ணலை, அசட்டை பண்ணலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை வார்த்தையில், பார்வையில், சிந்தையில், கைகளில், கால்களில் உத்தமத்தை குறித்து சொல்கிறான். உத்தமமான தராசிலே தேவன் என்னை நிறுத்தட்டும். மலைகளை நிறுத்துகிறவர் இந்த கடைசி வாரத்தில் உங்களை என்னை நிறுத்துவாரானால் நாம் என்ன சொல்ல போகிறோம்? அதோடு மாத்திரமல்ல, 16வது வசனத்தை நாம் படிக்கும்போது யோபு சொல்லுகிறார், எளியவர்கள் வஞ்சித்ததையும் நான் கொடாதிருந்தும், எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்தும், விதவைகளின் கண்களை பூத்து போக பண்ணி, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16வது வசனத்தில் நான் சொல்லும்போது, நான் எளியவர்களை, எந்த ஏழை ஜனங்கள், பரிதாபப்பட்ட ஜனங்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து, விதவைகளின் கண்களை நான் பூத்து போக பண்ணினதுண்டானால், எளியவர்கள் வாஞ்சித்ததை, ஏழையான ஜனங்கள் விரும்பினதை நான் கொடாதிருந்தால், நான் அவர்களுக்கு வஞ்சித்திருந்தால், அவங்க விரும்பினதை நான் கொடாமல் இருந்தால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈகை குணத்தில் உத்தமத்தை காண்பிக்கிறான். என் கண்கள் உத்தமமானது, என் நடைகள் உத்தமமானது, என் சிந்தை உத்தமமானது, என் பார்வை உத்தமமானது, என் கைகள் உத்தமமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நியாயம் விசாரித்ததில்லை, உத்தமனாய் இருந்தேன். இப்படி தன்னை குறித்து சொல்லிக்கொண்டே போகிறான். 17வது வசனம் 18ஆம் வசனம் படிக்கும்போது, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ. என் சிறு வயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்ந்தது போல என்னோடு வளர்ந்தான். நான்
என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கையிலாக கொடுத்து நடத்தினேன். அப்பா கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கே தாய் தகப்பன் இல்லாத அனாதைகளுக்கு நான் உதவி செய்தேன். அனாதைகளை நான் திக்கற்றவர்களுக்கு சகாயம் பண்ணினேன். தாய் தகப்பன் இல்லாதவர்களுக்கு கையிலாக கொடுத்தேன். அதோடு மாத்திரமல்ல, 19, 20 படிக்கும்போது, ஒருவன் உடுப்பில்லாதவனாய் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரம் இல்லாதிருக்கிறதையும் நான் கண்டபோது அவன் ஆட்டு மயிர் கம்பளியினாலே அனல் கொண்டதினால் அவன் இடை என்னை புகழாதிருந்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் யார் கஷ்டப்பட்டாலும் வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுத்தேன், ஆகாரம் இல்லாதவனுக்கு ஆகாரம் கொடுத்தேன். தன்னை தராசில் நிறுத்தி தன்னை பரிசோதிக்க ஒப்பு கொடுக்கிறான். இன்றைக்கு நம்முடைய சரீரம் முழுவதையும் தராசில் நிறுத்தி பார்ப்போம். என்னுடைய கண்கள், என் சிந்தை, என்னுடைய கைகள், என்னுடைய கிரியைகள். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேனா? பசியா இருந்தவர்களுக்கு பசி ஆற்றினேனா? உடுப்பு இல்லாதவர்களுக்கு உடுப்பு இல்லாமல் இருந்தவர்களுக்கு உடுப்பை தராமல் இருந்தேனா? என்னுடைய ஆகாரத்தை நான் ஒருவனாய் மட்டும் புசித்தேனா? இதெல்லாம் கர்த்தர் நிறுத்து பார்த்தால் நாம் எங்கே போவோம்? இன்றைக்கு சொல்லுவோம், குறைவுள்ள காண்போமானால் என் ஜீவியத்தில் குறைவுண்டு, என் பேச்சில் குறைவுண்டு, என் பார்வையில் குறைவுண்டு, நான் ஆண்டவரே குறையாயிருக்கிறேன் என்று சொல்வானால் மனஸ்தாபப்பட்டு கர்த்தரிடத்தில் திரும்புவோம். அவரிடத்தில் திரளான மன்னிப்பு உண்டு, தேவனிடத்தில் மீட்பு உண்டு, தேவனிடத்தில் இரக்கம் உண்டு. ஒன்றையும் மறைக்காமல் அறிக்கையிடுவோம். வஞ்சித்ததையும் வாஞ்சித்ததை கொடாதிருந்ததையும் நாம் ஆண்டவரே எனக்கு மன்னியும் என்று சொல்லுவோம். கர்த்தர் நம்மை கழுவட்டும், கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கட்டும். யோபு ஒரு மனசாட்சியின் காலத்து பரிசுத்தவான். அவனே தன்னை குறித்து விதமாய் சொல்லுவானால் நாம் இன்னும் எத்தனை அதிகமாய் சொல்லணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவியத்தை கொஞ்சம் கூட உற்று ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே குறைகள் இருக்குமானால் என்னை கழுவும், என்னை மன்னியும் என்றெல்லாம் தேவ சமூகத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்மை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். 2வதாக கர்த்தர் ஸ்தோத்திரம் தேவனை குறித்து படிக்கும்போது நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனம். Proverbs chapter 16 verse 2. மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். கர்த்தரோ ஆவிகளை என்ன செய்கிறாராம்? நிறுத்து பார்க்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் ஆவிகளை நிறுத்துகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மனுஷனுடைய வழிகள் அவனுக்கு சுத்தமானவைகளாக இருக்கிறது. மனுஷனுக்கு தோன்றுகிற வழிகள் செம்மையானவையாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆலோசனை ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவனுடைய வழிகளை நிறுத்து பார்க்கிறார் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் 12:15 12:15 Proverbs. மதியினுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். அப்படியானால் மதியினுடைய வழியை குறித்து படிக்கிறோம், இங்கே மனுஷனுடைய வழியை குறித்து படிக்கிறோம். Proverbs 14:12 14:12 படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற சில வழிகளை குறித்தெல்லாம் மனிதன் போகிற பாதை குறித்து படிக்கிறோம். இங்கே சொல்லிவிட்டு கர்த்தர் சொல்றார், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். நமக்குள்ள ஆவிகளை கர்த்தர் நிறுத்து பார்க்கிறாராம். ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒரு கிரியை செய்யும் போது எப்படிப்பட்ட ஆவி உடையவர்களாய் செய்கிறோம், எப்படிப்பட்ட ஆவியினாலே அதை செய்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுத்த ஆவியோடு செய்கிறோமா? அதனால்தான் கொலோசியருக்கு பவுல் எழுதும்போது முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்று பிலிப்பியரில் படிக்கிறோம். எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள் என்று கொலோசியருக்கு பவுல் எழுதுகிறதை படிக்கிறோம். அப்படியானால் நாம் எப்படி செய்கிறோம்? ஒரு ஊழியமானாலும், கைப்பிரதி கொடுக்கிறதுனாலும், ஜெபிக்கிறதுனாலும், பிரசங்கிக்கிறதுனாலும், நாம் செய்கிற கர்த்தருக்காய் செய்கிறவைகளில் நாம் மனுஷருக்காக செய்கிறோமா, பார்வைக்காக செய்கிறோமா? எதை செய்தாலும் நமக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்கிறது. எக்ஸாம்பிள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு மத்திய 16ஆம் அதிகாரத்தில் இயேசு சீஷர்களை பார்த்து கேட்டார், ஜனங்கள் என்னை யார் என்று நினைக்கிறார்கள்? உடனே சீஷர்கள் சொன்னார்கள், ஏலியா என்றும் எலிசா என்றும்.
நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க? உடனே பேதுரு சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இதை சொன்ன உடனே அவங்க காலர் தூக்கிவிட்டார். யோனாவின் குமாரனே, மாம்சம் ரத்தம் உனக்கு இதை வெளிப்படுத்தலை, கர்த்தரே உனக்கு இதை வெளிப்படுத்தினார். ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் கொஞ்ச நேரம் அந்த அதிகாரத்தை அப்படியே கொஞ்சம் கீழே படிச்சுட்டு வரும்போது, நான் எருசலேமுக்கு போய் கொலைபாதகர்களால் கொலை செய்யப்பட வேண்டும், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிர் தெழ வேணும், இதெல்லாம் சொன்ன உடனே பேதுரு அவரை தனியே கூட்டு போய் சொன்னான், ஆண்டவரே இது உமக்கு சம்பவிக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே இயேசு சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, பின்னால போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்ற வழி சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்ற வழி சிந்திக்கிறாய். அப்படியானால் பேதுரு நான் இயேசுவின் மேல் இருக்கிற அன்பினால தானே சொன்னான், அன்பினால தானே சொன்னான். ஆனால் அதில் ஒன்றை கற்றுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் இயேசு மனுஷ சிநேகத்தில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மனுஷிக ஹியூமன் லவ் அவனுக்கு இருந்தது. ஆனால் தேவ சித்தம் இயேசு மரிக்கணும், அதனால்தான் அவனை கடிந்து கொள்கிறார். இதே போலதான் லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து கேட்கிறார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 53 55 வரைக்கும் படிக்கும்போது, நீங்கள் என்ன ஆவி உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது? ஏன்னு கேட்டால் அங்கே இருக்கிற சீஷர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே ஏலியாவை போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவங்களை ஆண்டவரே கொன்று போடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊரார் அவரை எதிர்த்ததுனாலே, அவர் வரக்கூடாதுன்னு சொன்னதுனால அவங்க இயேசுக்கிட்ட சொல்கிறாங்க, வானத்திலிருந்து அக்கினி இறக்கும் ஆண்டவரே, எலியா செய்தது போல செய்யும் ஆண்டவரே. 53 55 வரைக்கும். லூக் 9:53-55. அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்ததால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் என்ன ஆவி ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். which kind of spirit you have? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழி வாங்குகிற ஆவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா செய்தது போல நான் செய்யட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே போலதான் நம்ம வாழ்க்கையில் எதை செய்தாலும் நமக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிட் இருக்கு. அதை கர்த்தர் கண்டுபிடிக்கிறார். உத்தமத்தோடு செய்கிறானா, உண்மையோடு செய்கிறானா, கிறிஸ்துக்காக தான் செய்கிறானா, இல்லை பேர் புகழுக்காக செய்கிறோமா, இதை கர்த்தர் காண்கிறார். உன் ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். மனுஷனுக்கு செமையாய் தோன்றுகிற வழிகள் இருக்கிறது, கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். உன் ஊழியம், உன் ஜீவியம், உன் குடும்ப வாழ்க்கை, உன் பிள்ளைகளோடு கூட இருக்கிற ஐக்கியம் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறுத்து பார்க்கிறார். எப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்களாய் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். என்ன சிலர் இருதயத்தில் ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசுவார்கள், அதையும் கர்த்தர் நிறுத்து பார்க்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தராசிலே உன்னுடைய ஆவிகளை கர்த்தர் நிறுத்தினால் நாம் எங்கே நிற்போம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எங்கே நிற்போம்? நாம் நிற்கிற இடம் என்னமா இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இன்னும் கூட 3ஆவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் Proverbs chapter 21:2 21:2 நாம் படிக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இருதயத்தை கர்த்தர் நிறுத்து பார்க்கிறாராம். இருதயத்தை கர்த்தர் நிறுத்து பார்க்கிறாராம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவர் பார்வைக்கு செம்மையானதாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். How is our heart? How is our spirit? How is our integrity? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய உத்தமம் எப்படி இருக்கிறது? ஆராதனையில் உத்தமம், ஜெபத்தில் உத்தமம், கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் உத்தமம், நம்முடைய உத்தமத்தில், நம்முடைய சரீர ஜீவிதத்தில் உத்தமம், சரீர அவயவங்களில் உத்தமம். 2வது, என்ன ஆவி நமக்குள்ளே? பழிவாங்குகிற ஆவி இருக்கிறதா? பெருமையின் ஆவி இருக்கிறதா? மேட்டிமைக்காக மற்றொரு காண்பதற்காக செய்கிற அந்த ஆவி இருக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை கண்டுபிடிப்போம். கர்த்தர் ஆவியை நிறுத்தத்துக்கு முன்னாடி பணிந்த ஆவி உள்ளவர்களாய், கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாய், புதிய ஆவி உள்ளவர்களாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சுத்த ஆவி உள்ளவர்களாய் நாம் ஜீவிக்கிறதுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். 3வது இங்கே படிக்கிறோம், நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? How is our heart? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுத்த இருதயமா, பணிந்த நொறுங்குண்ட இருதயமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கல்லான இருதயமா, தீட்டான இருதயமா? நம்முடைய இருதயத்தை நிறுத்து பார்க்கிறாராம்.
இருதயத்தின் ஆழங்களை அறிகிற கர்த்தர் ஸ்தோத்திரம் இன்றைக்கு என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நம்மை தராசில் நிறுத்தி ஆகாதவர்கள் என்று தள்ளப்படுவோமானால் இங்கே போவோம், யாரிடத்துல போவோம்? ஆண்டவரத்தில் முறையிடுவோம். ஆண்டவரே, என்னை கழுவும், என்னை சுத்திகரியும். ஆண்டவரே, எனக்கு இரக்கம் செய்யும். என் குறைவினால என்னை தள்ளிவிடாதிரும், என்னை கைவிட்டுறாதிரும். அழுவோம், புலம்புவோம். குறைவில் இருந்தால் மனஸ்தாபப்படுவோம். ஆண்டவரே, ஒரு வருஷத்துக்கு கிருபையாய் கூட்டி தருவீரானால் நான் உத்தமமாய் நடக்க, குறைவில்லாத ஒரு ஜீவியம் செய்ய எனக்கு இரக்கம் செய்யும். அதற்குரிய கிருபை அபிஷேகத்தை தாரும் என்று கேட்போம். கர்த்தர் நமக்கு தந்து உதவி செய்வார். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு பெரிய ராஜாவையே தராசில் நிறுத்தி குறைவுள்ளவனாய் காணப்பட்டாய் என்று அவனை ராஜ்யபாரம் செய்யாதபடி தள்ளிவிட்டீர். நீர் எங்கள் குறைவுகளை கண்டு எங்களை தள்ளிவிடாதிரும். ஆண்டவரே, எங்களுடைய உத்தமத்திலே நாங்கள் குறைவுள்ளவர்கள். எங்களுடைய ஆவி நல்ல ஆவி இல்லை. பொறாமைனாலும் பொறாமைனாலும் ஆண்டவரே செய்கிற ஒரு ஆவி எங்களுக்கு இருக்கிறது. மற்றவர்கள் காண வேண்டும் என்று செய்கிற ஆவி இருக்கிறது. அந்த ஆவி எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே. மற்றவர்கள் காணத்தக்கதான ஒரு ஜெபம், மற்ற பார்வைக்கு ஜெபம், நீண்ட அங்கிய தரித்த ஜெபம், இதெல்லாம் எங்களுக்கு வேணாம் ஐயா. எங்களுடைய இருதயம் கடினமுள்ள இருதயமாய், முரட்டாட்டமுள்ள இருதயமாய் இருக்கிறதையா. எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னியும், எங்களை கழுவும், எங்களை சுத்திகரியும். இந்த வருஷமெல்லாம் எங்களை காத்தீர். ஒவ்வொரு ஆராதனையும் எங்களோடு பேசினீர். காய் ஸ்தோத்திரம். நாங்கள் குறைவுள்ளவர்களாய் போகாதபடி இருக்கிற நாட்களை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்த ஜீவியத்தை காத்து கொண்டு ஓட கிருபை செய்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. பிரைஸ் தி லார்ட்.